அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய இந்த பராபவ வருடம், இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனாக அமைய போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பாக இந்த உலகத்துக்கே ஒரு மிக பெரும் அதிசயமாக விளங்கக்கூடியது, அந்த கடவுளே உத்தரவாக ஒரு பொருளை சொல்லி அந்த பொருளானது அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுவது. அந்த பொருளினுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை பற்றி தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது சிவன்மலையில் என்ன பொருள் இருக்குது, இதனால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பெற போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் முக்கியமாக மிதுன ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்கா, திருமணம் அப்படிங்கிறது கைகூடாமல், நல்ல காரியங்கள் நடக்காமல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த மிதுன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராபவ வருடம் தொழில் ரீதியாக உங்களுக்கு ரொம்பவே வளர்ச்சி இருக்க போகக்கூடிய ஆண்டாக அமையுது அப்படின்னு சொல்லலாங்க. தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என்னால் சமாளிக்க முடியல, இத்தனை நாளாக நிறைய நான் தடைகளையே பார்த்துட்ருக்கேன், நல்ல ஒரு லாபம் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்ருக்கீங்களா? இனிமேல் அது எல்லாமே மாறப்போகுதுங்க. கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த வருடம் நீங்கள் அதிக கடுமையாக உழைப்பீங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை பெறுவீங்க. அதனோடு செலவுகளும் அதிகரிக்கும். கடன் தொல்லை அதிகரிக்கலாம். வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது எல்லாமே தானாகவே சரியாகிடும். உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் என்றால் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சரிப்பட்டு வருகிறது, நீங்கள் இந்த வருடத்தில் என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் செய்ய காத்திருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு இந்த வருடத்தில் நீங்கள் தொழில் ரீதியாக நல்லதொரு பலனை பெற போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதனால் நீங்கள் எதுக்கும் பெரிதாக பயந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னே சொல்லப்படுது. முக்கியமாக சென்ற ஆண்டுகளில் நீங்கள் எதிர்பார்த்து கையில் எடுத்த விஷயம் கூட உங்களுக்கு தவறி போயிடுச்சு, அது கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தீங்கன்னா, இனிமேல் அது எல்லாமே மாறப்போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வரக்கூடிய காலகட்டத்தில் பண வரவு உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதா, அதாவது பண வரவு நல்ல சுப பலன்களாகவே அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த நேரத்தில் நீங்கள் காண போகிறீங்க. முக்கியமாக நீங்கள் இவ்வளவு நாளாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்து, ஆனால் இது வரைக்கும் அது நடக்காமல் ஒரு கஷ்டத்தையே கொடுத்துட்ருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக அதற்கான ஒரு நேரமாக கூட இது அமையலாம். முக்கியமாக வரக்கூடிய மாதத்தில் பங்குனி உங்களுக்கு முடிந்து இந்த சித்திரை பிறக்கக்கூடியது உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும். கவலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் சேரும். பிள்ளைகளுடைய திருமணத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்கும். அவர்களுக்கு பிடித்த எதிர்பார்த்த வண்டி வாகனங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. துணையோடு தொலைதூர பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. குடும்பத்தினரோடு அதிகமாக பயணங்களை மேற்கொள்வீங்க. வெயில், மழை, விமானம் இல்லை என எதையுமே நீங்கள் யோசிக்காமல் செய்து கொண்டே இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே பெரிதாக எடுத்துக்காமல் நடை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. குடும்பத்தினரோடு வெளியில் செல்வது, உடன்பிறப்புகளினுடைய வீட்டுக்கு போவது என மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகுது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய பதவி எல்லாமே ஏற்கிறதுக்கான காலகட்டமாக கூட இருக்கலாம். நீங்கள் பதவி உயர்வில் இருந்த பிரச்சனையை கூட இப்போது பரிபூர்ணமாக நீங்கி தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை காண்பீங்க. படிப்பில் இருந்த இழுபறியான சிக்கல்கள், பாதிப்புகள் எல்லாமே நீங்கும்.
தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு கூடும். யோக பலத்தை அதிகமாக நீங்கள் பெறக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். பெரிய வெற்றிகள் ஏற்படும். அந்த வெற்றிகள் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக நிறைய ஆஃபர்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமான நிதி சார்ந்த பொறுப்புகள் அதிகமாக வரும். வேலையில் சேர்வதற்கான ஒரு காலகட்டமாக அதிகமான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் இவ்வளவு நாளாக இந்த வேலைக்காக எதிர்பார்த்து காத்திருந்தீங்க, ஆனால் அது கிடைக்கல அப்படின்னா இந்த வேலையில் இப்போது சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. வங்கித்துறை, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்கிறவங்க ரொம்பவே நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக அவர்களுக்கு இருக்க போகுது. முழு சந்திர பலம் கிடைக்கும். முயற்சி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உத்வேகமும் உற்சாகமும் பிறக்கும். உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோக மாற்றம் ஏற்படும். மேலும் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எந்த விதமான மாற்றங்கள் வந்தாலும் அதனை எடுத்துக்கொள்வது நல்லது. நிறைய நல்ல காரியங்கள் உங்களுடைய வீட்டில் நடக்கும். அலர்ஜி, தோல், ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரியான வலிகள் இருந்தால் கூட அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. மிதுன ராசியில் உங்களுக்கு வலிகள் மிகுந்தியாக வந்தாலும் கூட கவனமாக இருந்து அதை கடந்து போவீங்க. இந்த ராசிக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுடைய வழிபாடு செய்துட்டு வர்றது மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ நீங்கள் புதனுடைய வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வருடமுமே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போது இந்த ராசி இந்த மாற்றத்தை பெறப்போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிட வல்லுநர்களால் சொல்லப்படும். அப்படி இந்த ஆண்டும் இந்த மாதிரியான ஜோதிட வல்லுநர்களால் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஒவ்வொரு ராசிக்கும் பல மாற்றங்கள் சந்திக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பராபவ வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல பாக்கியஸ்தானத்தில் பிறக்குது. இதில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். மூத்தவர்களுடைய ஆசி கிடைக்கும். தொழில் வளர்ச்சி சீராயிருக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நடக்கும். ஆனாலும் அதற்கான உங்களுடைய முயற்சிகள் அவசியம். கடினமாக உழைப்பது, நேர்மையாக இருப்பது இந்த ஆண்டு பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு ரொம்பவே மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு தடைகளை தாண்டிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் ஆண்டினுடைய தொடக்கத்தில் எதிர்காலம் பற்றிய சிறு கவலைகள் இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு பிறகு நிலைமை சீராகும். சுபகாரியங்கள் தடையின்றி நிறைவேறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். தனிப்பட்ட வகையில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. ஆண்டினுடைய முதல் பாதி பெரிய மாற்றங்களையும் வளர்ச்சியும் கொடுக்கும். 2ஆம் பாதியில் டிசம்பர் மாதத்தில் இருந்து நிதானமான பேச்சு, கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப நல்லது. மிதுனராசிக்கு இந்த பராபவ வருடம் பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சியாக இருக்கும். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். முதலீடுகள் செய்வது, நகைகள் வாங்குவது என வருமானம் உயரும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். புதிய வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உடல் ஆரோக்கியத்திற்காக சிறு தொகையை செலவிட நேரிடலாம். யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம். யாருக்காகவும் பணம் கடனாக வாங்கி கொடுத்து பரிந்துரைக்க வேண்டாம் அப்படின்னே சொல்லப்படுது. முக்கியமாக உத்தியோகத்தில் நிலைத்தன்மை உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த பதவி உயர்வு தேடி வரும். அதிக சம்பளத்தோடு கூடிய புதிய வேலை வாய்ப்பு அமையும். வேலை தேடும்போது அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக செயல்படணும். உங்களுக்கு தொல்லை கொடுத்த அதிகாரி மாற்றப்படுவாங்க. கணினித்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கதவு தட்டும். விளம்பரங்கள் மூலமாக தொழில் விரிவுபடுத்துவீங்க. ஹோட்டல், இருப்பு மற்றும் பங்கு சந்தை துறைகளில் லாபம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்ய உகந்த காலம். பெரிய நிறுவனங்களில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.